எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு அச்சத்தில் உறைய வைக்கும் மறுமை நாள். பொதுவாவே நாம சில விஷயங்கள இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது உண்டு. நம்ம ஆசைப்படுற எல்லாமே நன்மையா முடிஞ்சிரும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. அது மாதிரி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு கூட, மழை இல்லாமல் இருந்தால், மழை அக்கம் பக்கத்திலே பெய்தால், நிகழ்ச்சி நல்ல முறையில நிம்மதியா, ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சிருந்தா, எல்லாம் நன்மையா அமைஞ்சிருக்கும் என்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அல்லது இதுல பங்கெடுத்தவங்க, இந்த உரைகளை கேட்பதற்காக வந்த எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆனால் நாம் அப்படி எண்ணம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ்வுடைய அருள்மலை. அல்லாஹ் நமக்கு நன்மையை மட்டுமே நாடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அசான் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்கள் சிலதை விரும்புவீர்கள். அசான் தக்ரஹு ஷைஅன், சிலதை நீங்கள் வெறுப்பீர்கள், அதிலே உங்களுக்கு நன்மை இருக்கக்கூடும். வ அசான் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும், சிலதை நீங்கள் விரும்புவீர்கள், அதிலே உங்களுக்கு கேடு இருக்கக்கூடும். அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ்வே. இப்ப நாம விரும்புறது என்னன்னு கேட்டா, இங்க மழை இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே, அதுல ஏதோ ஒரு கேடு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் அதை மாற்றுகிற வகையிலே மழையை தந்திருக்கிறான். இதுல எந்த குறையுமே இல்லை. நம்ம எல்லாருமே நன்மையை எதிர்பார்த்து தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நன்மை உறுதி ஆயிடுச்சு. இங்க வந்து மேடை போட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு பேச்சாளர் பேசி அதை மக்கள்லாம் கேட்டு அப்பந்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நிறைவேறும் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோருமே நன்மைக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே சமூக மாற்றத்திற்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக, இந்த மாதிரி பல நல்ல நோக்கங்களுக்காகத்தான் இந்த ஏற்பாட்டை நம்ம செஞ்சோம். நாம விரும்பிய மாதிரி அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றாலும் கூட, நாம விரும்பியதை போல நமக்கான நன்மை பதிவு செய்யப்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பார்வையில நன்மைக்கும் தீமைக்கும் அளவுகோல் வேற. ஒரு மனுஷன் நன்மையை செய்யணும்னு நினைச்சாலே அதுக்கான முழுமையான நன்மை பதிவு செய்யப்பட்டுவிடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னல்லாஹ கதபல் ஹசனாத்தி வ ஸய்யாத், அல்லாஹ் நன்மை தீமை அனைத்தையும் எழுதி விட்டான், அதை மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தந்தும் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதன் ஒரு நல்லறத்தை செய்ய வேண்டும் என எண்ணுகிறான், ஆனா செய்யல, நினைக்கத்தான் செய்யறான். அவ்வாறு நினைத்தாலே அவனுக்கு ஒரு மனிதன் செய்தால் எப்படிப்பட்ட ஒரு முழுமையான கூலி வழங்கப்படுமோ அந்த மாதிரி முழுமையான கூலி அவனுக்கு பதிவு செய்யப்பட்டு விடும். ஆனா நினைச்சதை அவன் செய்து விட்டான் என்று சொன்னால் அது போல 10 மடங்கு நன்மை அவனுக்கு வழங்கப்பட்டு விடும் அப்படின்னு நபிகளார் சொல்றாங்க. அதனால நாம நினைத்தோம், நினைப்புக்கான கூலி பதிவாகிவிட்டது, நினைத்தை செயல்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்தோம், அதிலேயும் நமக்கு நன்மைகள் பதிவாகிவிட்டது. ஆகையினால நன்மை உறுதியாகிவிட்டதற்கு பிறகு இதுல நாம எதுவும் கவலைப்படவோ அச்சப்படவோ அல்லது வருத்தப்படவோ இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திற்கு இடமளிக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. கண்டிப்பாக இது அனைத்துமே நன்மைதான் என்கிற புரிதல் நமக்கு வேண்டும். இது முதல் செய்தி. இரண்டாவது, நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்புல அச்சத்துல உறைய வைக்கும் மறுமை நாள். மறுமை நாள் உண்மையிலே பெரிய அச்சத்தை மனுஷனுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு தான். அந்த இந்த தலைப்பு எல்லா காலகட்டத்திலும் திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஒரு நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற எல்லோருக்குமான தலைப்பு. நம்முடைய வாழ்வுல மாற்றம் வேண்டும்னு எல்லாரும் விரும்புறோம். அது விரும்பாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், இந்த மாதிரி டெவலப் ஆகணும், இந்த தவறுல இருந்து மீளணும், இந்த நன்மையை நம்ம செய்யணும், இப்படி என்ன நான் மாத்திக்கணும். அது நம்முடைய உலக வாழ்க்கையை சார்ந்தும் இருக்கலாம், ஆன்மீக வாழ்க்கையை சார்ந்தும், மார்க்க விழுமியங்கள் சார்ந்தும் எல்லாருக்குமே சில கனவுகள் இருக்கும், சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் இப்படி இருக்கிறேன், இப்படி மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், எல்லாரும் என்கிட்ட இதை விரும்ப மாட்டேங்கிறாங்க, நான் அதுக்காக நான் ட்ரை பண்றேன். உடல் ஆரோக்கியத்துக்கான மாற்றமா இருக்கலாம், இபாதத்துகளுக்கான மாற்றமாக இருக்கலாம், தர்மங்களுக்கான மாற்றமாக இருக்கலாம், குணாதிசயங்களுக்கான மாற்றமாக இருக்கலாம், நம்முடைய பொருளாதார தேடலுக்கான மாற்றமாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களுடனான நம்ம நட்பு அந்த அந்த பழக்க வழக்கங்களுக்கான மாற்றங்களாக இருக்கலாம். நான் இப்படி பேசுறேன், இந்த பேச்சு பேசக்கூடாது, இந்த மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் என் கணவனிடத்துல அல்லது என் மனைவி இடத்துல நான் இப்படி கோபப்படுறேன், அந்த கோபத்தை இனிமே இது மாதிரி செயல்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி ஏதோ ஒரு வகையில மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். நல்ல மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கிற அத்தனை பேரும் திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு எது என்று கேட்டால் மறுமை நாளை பற்றியதுதான். இந்த மறுமை நாள் பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளத்துல சரியா உட்கார்ந்துச்சு அப்படின்னா குறிச்சு வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா தலையில அது மாத்தியே தீரும். அந்த டவுட்டுக்கு நீங்க வேற மாதிரி நினைச்சாலும் உங்க வாழ்க்கை அது மாறிடும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாருன்னா, கடந்த காலத்துல வாழ்ந்த எல்லா நல்ல மக்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த நபி தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்க. அவங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க? நம்ம எல்லா பயான்களையும் கேட்கிறோம். ஆரம்பத்துல நபித்தோழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு?
இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட வாழ்க்கை உலகத்துல யாருக்குமே இல்லைன்னு சொல்ற வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்களுடைய பொருளாதார பார்வையா இருந்தாலும் சரி, ஒழுக்க பார்வையா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு கேடு கெட்டவங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகம் கெட்டு போச்சுன்னு பேசுறோம்ல, நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆணும் பெண்ணும், பெண்ணும் பெண்ணும், ஆணும் ஆணும், இந்த மாதிரி நிறைய கலப்பு பிரச்சனைகள்லாம் உருவாக்கிட்டு இந்த காலத்துல உலகம் கெட்டு போச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட திருமணம் என்பது வேறு, ஒழுக்கக்கேடான விபச்சாரம் என்பது வேறு என்பதை இந்த உலகம் புரிஞ்சு வச்சிருக்கு. இது தப்பு, இது சரி, இது ஏற்கலாம், இது ஏற்கக்கூடாது, இது ஆகுமானது, இது தடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுல இன்னைக்கு வாழ்ற உலகத்துல யாருக்குமே பெரிய கன்ஃபியூஷன், கருத்து வேறுபாடு ஒண்ணுமே இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்னால் நபி தோழர்கள், அந்த சமுதாயம், அரேபிய மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறையில திருமணம் என்று எது இருந்தது என்று கேட்டால், இன்னைக்கு நாம எதையெல்லாம் விபச்சாரம்னு சொல்வோமோ, ஒழுக்க கேடுன்னு சொல்வோமோ, பாலியல் தவறுகள்னு சொல்வோமோ, அந்த மாதிரி காரியத்தை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பேரே திருமணம்னு வச்சிருந்தான். அப்ப எந்த லெவல்ல இருந்திருப்பான்னு யோசிச்சுங்க. திருமணத்துக்கு திருமணம் பேர் வச்சிருந்தா அது வேற செய்தி. தப்புக்கு போய் திருமணம் பேர் வச்சிருந்தா, உழைப்புக்கு உழைப்பு பேர் வச்சிருந்தா சரி, திருட்டுக்கு போய் உழைப்பு பேர் வச்சிருந்தா, கொள்ளைக்கு போய் உழைப்பு பேர் வச்சிருந்தா, இப்ப நம்ம ஊர்ல வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஊழலுக்கு போய் அன்பளிப்பு பேர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அரசு அலுவலகங்கள் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, அன்பளிப்பு கொடுப்பதும் கூடாது, அன்பளிப்பு பெறுவதும் கூட. அன்பளிப்பா? அரசு அலுவலகத்துல போய் எவன் யாருக்கு அன்பளிப்பு கொடுக்க போறான்? எப்படி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஊழலை, லஞ்சத்தை, ஏமாற்றுகிற, கசக்கி பிழிகிற ஒரு கொடுமைக்கு போய் அன்பளிப்பின் பெயர் வச்சது மாதிரி விபச்சாரத்திற்கு, பாலியல் சீர்கேட்டுக்கு திருமணம் என்று பெயர் வைத்துக் கொண்ட சமுதாயம் இந்த சமுதாயம். பெண்களை ஒரு உயிராகவே மதிக்காத ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம். பெண் குழந்தைகளை கதற கதற கண்களுக்கு முன்னால் குழி தோண்டி புதைத்து சாகடிக்கின்ற ஒரு சமுதாயம். மதுபானத்திலே ஊறி திளைக்கிற ஒரு சமுதாயம். அவங்கள மாதிரி மதுபானத்தை பத்தி கவிதை எழுதுகிற, மதுபானத்திலே ஊறி திளைக்கிற, மதுபானத்தை வகை வகையாக தயாரிக்கிற, மதுவிலேயே தன் வாழ்வின் மொத்தத்தையும் அழித்துக் கொள்கிற ஒரு சமுதாயம் உலகத்தில் வேறு எந்த பகுதிகளிலும் அதற்கு முன்னரும் வாழ்ந்ததில்லை, அதற்கு பின்னர் இன்று வரைக்கும் வாழ்வதும் இல்லை. இன்னைக்கு நம்ம வாழுகிற இந்த காலத்துல, நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஊர்ல அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, மதுபானத்தை கடைகளை நடத்துது. நம்ம இந்த அரசாங்கத்தை திட்டிக்கிட்டு இருக்கிறோம். அரசு தெருவுக்கு தெரு, பக்கத்துக்கு பக்கம் மதுபான கடைகளை ஓபன் பண்ணி வச்சு மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழகத்தினுடைய சராசரி குடிகாரர்களின் வயது 13 மாறி இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற சராசரி குடிகாரர்களின் வயது எத்தனையா? 13 மாறி இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக கேடுகட்ட நிலையை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு நாம் பேசுகிறோம். ஆனால் இதையெல்லாம் மிஞ்சுகிற ஒரு மகா குடிகாரர்கள் யாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் காலத்துல அவர் இந்த இஸ்லாம் வருகைக்கு முன்பதாக வாழ்ந்த நபிகள் நாயகத்துடைய தோழர்களாக அறியப்பட்டவர்கள். அப்படி வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாம் வந்ததற்கு பிறகு, நபிகளாரின் வருகைக்கு பிறகு தலைகீழாக மாறிச்சுல. அந்த மாற்றத்தை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. உலகத்துக்கே முன்மாதிரி அவங்க தான். மதுவை ஒழிக்கணுமா, அவங்கள போல முன்மாதிரி சொல்றதுக்கு உலகத்துல வேற சமுதாயமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பிறகு அவர்கள் எப்படி மாறினாங்கன்னா, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படல, தான் உசிரே போனாலும் அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணினாங்க, தான் சம்பாதிச்ச சொத்து மத்துக்கள்ல மத்தவங்களுக்கு பங்கு கொடுத்தாங்க, தன்னுடைய உயிருக்கு உயிராக மத்தவங்களை நேசிச்சாங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம்னா தனக்கு துன்பம் நேர்ந்தது போல பாவிச்சாங்க, ஒழுக்கத்துல உயர்ந்து நின்னாங்க, பெண்களை மதிக்க ஆரம்பிச்சாங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, உலகத்துக்கே ஆட்சி முறையினா என்ன என்பதை கற்றுத்தந்தாங்க, அறிவுனா என்னங்கிறத உலகமே பாடம் படிச்சுக்கிறதுக்கு முன்மாதிரியா வாழ்ந்தாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை மாறியது, முன்னேறியது அப்படின்னு சொன்னா, அந்த மாற்றத்தின் பின்னணியில இருந்தது எது என்று நீங்கள் கேள்வி கேட்டால் ஒரே ஒரு விஷயம்தான் அதற்கு பதிலாக வரும். மறுமை குறித்த நம்பிக்கையும் மறுமை குறித்த பயமும் அச்சமும் தான் அவர்களை இந்த நிலைக்கு மாற்றியது. இன்னைக்கு நம்மளும் தான் மறுமையை நம்புறோம்னு சொல்லுவோம், ஆனா மாற மாட்டேங்கிறோம். மாற்றத்தை தேட வேண்டியதா இருக்கிறது. அவர்கள் மாறினார்கள் என்றால் மறுமையை நம்ப வேண்டிய முறைப்படி, அஞ்ச வேண்டிய முறைப்படி அச்சத்தோடு அதை அவர்கள் நம்பினார்கள். இன்னைக்கு நாம் அதை தகவலாக கேட்கிறோம். நம்ம வாழ்க்கையில அது ஒரு செய்தி, ஒரு மெசேஜ். டிவி முன்னாடி உட்கார்ந்து நியூஸ் ஓடுது, தாய்லாந்திலே பூகம்பம் ஏற்பட்டு 2500 பேர் பலி அப்படின்னு ஒரு செய்தி படிச்சா அது ஒரு நியூஸ், அவ்வளவுதான். அந்த நியூஸ் நம்முடைய உள்ளத்துல என்ன பெரிய தாக்கத்தை தருது? என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில திடீர்னு பார்த்தா அது பெரிய வலியை தரும். ஆனா டெய்லி பார்த்ததுக்கு பிறகு, ஓ தாய்லாந்துல 2000, அமெரிக்கால 3000, புயல் காத்துல 8000, சுனாமியில 12,000, அதெல்லாம் வெறும் நம்பர்ஸ். இதுக்காக வேண்டி கவலைப்பட்டு
அப்படியே அழுது கண்ணீர் விட்டு, ஐயோ 12,000 பேர், எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க தெரியலையே, எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க தெரியலையே, எத்தனை முதியவங்க இருந்தாங்க தெரியலையே, எத்தனை கர்ப்பிணிகள் இருந்தாங்க தெரியலையே, யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் சிரமப்பட்டாங்களோ, யாரெல்லாம் மண்ணுக்குள்ள இடிபாடுகளுக்கு இடையில உயிரோட இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு இந்த நியூஸை கேட்டு கவலைப்பட்டு கதறி அழுத மனிதர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இல்லையே. அடுத்த நியூஸ் இன்னும் சொல்ல போனா அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போர் அடிக்குது, அதை உடனே அந்த செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறான், காட்சி ஓடிக்கிட்டே இருக்குது, நம்முடைய விரல் என்ன பண்ணுது, அடுத்த சேனலுக்கு மாறுது, வேற ஏதாவது மெசேஜ் இருக்காப்பா. இந்த அளவுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை, இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை எல்லாம். அதே மாதிரி இந்த செய்திகள் எல்லாமே நமக்கு நியூஸாக இருப்பதை போல, செய்தியாக இருப்பதை போல, மறுமை பற்றிய நம்பிக்கை நமக்கு நியூஸாக செய்தியாக மாறிடுச்சு. அதனுடைய ஆழத்தோடு அகலத்தோடு உண்மையோடு வீரியத்தோடு நம்முடைய உள்ளத்துல உட்காரல. அப்படி உட்கார வைக்கிறதுக்கு தான் அல்லாஹ் நிறைய முஸ்லீம் எடுக்கிறான், அல்லாஹ் நிறைய முயற்சி எடுக்கிறான். திருக்குறான்ல நபிகளாரின் போதனைகள் வழியாக அதை அப்படியே அமைதியாக அமர்ந்து சிந்தித்து நீங்க உள்ளுக்குள்ள வாங்கினா உங்களை அப்படியே உரைய வச்சிரும், ஃப்ரீஸ் பண்ணிரும். என்னடா இது, என்ன ஆகுமோ தெரியலையே. அப்படி உரைய வைக்கல அப்படின்னா செய்தியில பிரச்சனை இல்லை, செய்தி பயங்கரமான செய்தி, உங்க உள்ள இறுகி போச்சுன்னு அர்த்தம், உங்க உள்ள தடிச்சு போச்சுன்னு அர்த்தம். இந்த உள்ளத்துல எந்த மாற்றமும் வராது. அச்சத்தில் உரைய வைக்கும் மறுமையினார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல அந்த அச்சத்தை, அந்த திடுக்கத்தை, அந்த பயத்தை, அந்த அல்லாவே அந்த பீதிங்கிறான், அல்லாவே அந்த திடுக்கம்ங்கிறான். அந்த மறுமை நாள் நிகழ்வுகிற நிகழ்வுகளை பற்றி திருக்குறான்ல பேசப்படுகிற அத்தியாயங்களை எல்லாம் புரட்டுங்கள், அப்படியே திகில், வார்த்தைக்கு வார்த்தை. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி பேர் அதிர்ச்சியாக குலுக்கப்படுகிற பொழுது, இது நியூஸ் ஆகும், நம்முடைய மெசேஜ் உள்ளத்துல போய் உட்காரலாம். பூமியே பெரும் அதிர்ச்சியா அப்படி குலுங்குச்சுன்னா மொத்த பூமி. இப்ப நம்ம கேட்கிற செய்திகள் எல்லாமே பூமியில ஏதோ ஒரு ஓரத்துல, ஏதோ ஒரு பகுதியில, ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு நாட்டுல ஒரு சின்ன சின்ன உலுக்கங்கள், சின்ன சின்ன பூகம்பங்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உலகம் முடிகிற அந்த தருணம் அது எப்படிப்பட்டது தெரியுமா? ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமியே பேர் அதிர்ச்சியாக உழுக்கப்படும். வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் வெளியிலே கொண்டு போய் தள்ளும், உள்ளுக்குள்ள வச்சிருக்கதால அப்படி வெளியே கொட்டும். வ காலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான் என்ன ஆனது இந்த பூமிக்கு என்று மனிதன் புலம்புகிற அளவிற்கு அந்த பூமியினுடைய அதிர்ச்சி பேரதிர்ச்சியாக இருக்கும். இப்படி அதனுடைய அதிர்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் வர்ணிக்க வர்ணிக்க இலகிய உள்ளத்தோடு, திறந்த மனதோடு, இறைவன் உண்மையை பேசுகிற அல்லாஹ் இதை சொல்லுகிறான் என்கிற பார்வையோடு இதை யார் கேட்கிறார்களோ அவர்கள் அச்சத்திலே உறைவார்கள். அது அவர்களுடைய வாழ்வை மாற்றும். மௌத்தா போனதோட அப்படியே முடிஞ்சு போச்சு நினைக்காத வாழ்க்கை. எல்லாரும் மௌத்தா போன பிறகு ஒரு நாள் ஒன்றை தூக்கி நிப்பாட்டி கேள்வி கேட்பேன், அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்ல 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 கண்களில் கண்ணீர் வரும், உள்ளம் குலுக்கப்படும். கடந்த காலத்தை வாழ்ந்த இறை தூதர்களை மறுத்த காஃபிர்கள் ஏன் மறுத்தார்கள் தெரியுமா? மரணத்திற்கு பிறகு மறுமை என்ற ஒரு வாழ்வு இருக்கிறது என்கிற நம்பிக்கை இல்லை. அதை நம்புவங்களாம் முஸ்லிம்களானாங்க, நம்பாதவங்களாம் காபிர்களானாங்க. இன்னைக்கு நாம நம்புறோமா நம்பலையான்னு நமக்கே தெரியாது. வாய் சொல்லுது நம்புறோம்னு, வாழ்க்கை சொல்லுது நம்பலன்னு. வாய் சொன்னா நான் நம்புறேன்னா நீ நம்புற எப்படி இருக்கணும் அப்படி இல்லையப்பா. அப்ப இலகிய உள்ளத்தோடு இந்த செய்திகளை கேட்க ஆரம்பித்தால் அது நம்முடைய வாழ்வை மாற்றுகிற பேர் ஆற்றல் அதற்குள்ளே இருக்கிறது. கடந்த காலத்திலே வாழ்ந்த நபிமார்களை மறுத்தவர்கள் மரணத்திற்கு பிறகான மறுமை வாழ்வையை மறுத்ததால் நபிமார்களை மறுத்தார்கள். நீங்க மறுமை வாழ்வையை நம்பினால் நம்பினவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சோ அப்படி மாறும். அல்லாஹ் சொல்கிறான், அயஇதுக்கும் அன்னக்கும் இதா மித்தும் குன்தும் துராபன் வகலாமன் அன்னக்கும் முஹரஜூன். நபிமார்களை பார்த்து அந்த காலத்து காபிர்கள் சொன்னார்களாம், இவர் உங்களுக்கு சொல்லுகிறாரா,
உங்களுக்கு இவர் வாக்களிக்கிறாரா? அன்னைக்கும் இதா மித்தும், நீங்கள் மரணித்து ஒகுந்தும் துராபன் ரகதாமன், மண்ணாகவும் எலும்பாகவும் மாறிவிட்டதற்கு பிறகு அன்தும் முஹரஜூன், நீங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்று இவர் சொல்கிறாரா? நடக்காது. இவர் உங்களுக்கு எதை வாக்களிக்கிறாரோ அது நடக்கவே நடக்காது. இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா வமா நமூது வ நஹ்யா வமா நஹ்னு பிமபூஸின். வாழ்க்கை என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்வை தவிர வேறு வாழ்வு இல்லை. நமூது, நாம் மரணிக்கிறோம், வ நஹ்யா, நாம் உயிர் வாழ்கிறோம், வமா நஹ்னு பிமபூஸின், நாம் ஒருபோதும் மீண்டும் எழுப்பப்படவே மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். எல்லா காலத்திலையும் அச்சப்படாதவன், இறைவனை ஏற்காதவன், நேர்வழியில் நடக்காதவன், அவனை ஏன் நடக்க விடலன்னு கேட்டா, செத்ததோட வாழ்க்கை முடிஞ்சுச்சுன்னு நினைச்சான். அதனால அவனுக்கு ஒரு அச்சம் இல்லை, பயம் இல்லை. சாவோட வாழ்க்கை முடியல, அதுக்கு பிறகுதான் தான் எனக்கு நிஜமான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு எவன் நம்பினாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாத்துறான். ஆகா, சாவுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லணுமே, மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் முன்னாடி நிக்கணுமே, அவன் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணுமே, என்ன செய்யறது, இப்பவே ஒழுங்கா வாழ்ந்துடுவோம் அப்படின்னு இந்த உலக வாழ்க்கையை எப்ப மாத்துறான்? மரணத்துக்கு பிறகான வாழ்வு இருக்கு என்று நம்புகிற பொழுது மாத்திரம். கடந்த காலத்துல நம்பல, எப்படி எவ்வளவு தெளிவா சொல்ல பாருங்க. இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, இந்த உலக வாழ்வை தவிர வேறு வாழ்வு இல்லை. நாம் மீண்டும் எழுப்பப்படவே மாட்டோம் என்று அன்றைக்கு சொன்னார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான், நீ என்ன சொல்ற? மௌத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? மௌத்துக்கு பிறகு ஒரு நாள் அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டப்படுவேன்னு நினைக்கிறியா? என்ன கேள்வி கேட்கிறான் அல்லாஹ். என்ன எப்படி இருக்கோம் நம்ம? மறுமையை நம்புறோம்ல, மறுமையை நம்புறது உண்மைனா அல்லாஹ் சொல்லாம பாருங்க. மறுமையை பத்தி நல்ல கவனிச்சு உள்வாங்குங்க. என்னுடைய வார்த்தைகளை சொல்லல, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, என்னுடைய பேச்சை சொல்லல, அல்லாஹ்வுடைய பேச்சை சொல்றேன். நல்ல கவனிச்சு உள்வாங்குங்க. ஒவ்வொரு செய்தியும், மறுமை குறித்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு செய்தியும் உங்கள் வாழ்வை மாற்றும் பேர் ஆற்றல் படைத்தது. அதுக்கு தான் அல்லாஹ் அவ்வளவு பெரிய பாடத்தை நடத்தணும். கடுமையாக உழுக்கப்பட்டு குலுக்கப்பட்டு பூமி ஆட்டுவிக்கப்பட்டு மலைகள் பெயர்க்கப்பட்டு நட்சத்திரங்கள் உதிர்க்கப்பட்டு சூரியன் பிடுங்கப்பட்டு இப்படியெல்லாம் வர்ணிக்கலாம். இதல் ஷம்சு குவ்விரத் வைதல் நுஜூமுன் கதரத் வைதல் ஜிபாலு சுஜிரத் வைதல் உஸாரு உத்திலத் வைதல் ஹுஷு ஹுஷிரத் வைதல் பிஹாரு சுஜிரத் வைதல் நுஃபூசு ஜுவிஜத். இதல் ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படும் அந்த நாள். வைதல் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் உதிர்க்கப்படும். வைதல் ஜிபாலு சுஜிரத், மலைகள் பெயர்க்கப்படும். வைதல் உஸாரு உத்திலத், கருவுற்ற ஒட்டகங்கள் கவனிப்பாரின்றி விரப்படும். வைதல் ஹுஷு ஹுஷிரத், விலங்குகள் எல்லாம் ஒன்று திரட்டப்படும். வைதல் பிஹாரு சுஜ்ரத், கடல்கள் தீ மூட்டப்படும். வைதல் நுஃபூசு சுவ்விஜத், உயிர்கள் எல்லாம் உடலோடு ஒன்று சேர்க்கப்படும். வைதல் மௌதத்து சுயிலத் பிஅய்யி தம்பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை ஏன் இவள் கொல்லப்பட்டால் என்று கேள்வி கேட்கப்படும், விசாரிக்கப்படும். அப்படி கடுமையான ஒரு நிகழ்வு நடந்து அரங்கேறி இந்த உலகத்தை அழித்து உலக மக்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று திரட்டி அந்த நீதிமன்ற விசாரணை நாளில் நிறுத்துவான். அந்த பீதியை, அச்சத்தை அதிகப்படுத்துகிற வகையிலே துன்பத்திற்கு மேல் துன்பம், உங்களுக்கு அருகாமையிலே சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். பக்கத்துல சூரியன். அல்லாஹ் சொல்ல, மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, நாம் பேசுகிற கதைகள் அல்ல, பொதுவான மேடைகளில் பேசப்படுகிற வேறு வேறு மத நம்பிக்கைகளின் கூட்டங்களில் சொல்லப்படுவதை போல வெறும் கதைகளோ கற்பனைகளோ, யாரோ ஒரு மனிதன் எழுதி சென்ற எழுத்தின் ஏடுகளை உங்கள் முன்னால் நான் வாசிக்கவில்லை. உண்மையை மட்டுமே பேசுகிற, உங்களையும் என்னையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமை பொருந்திய நாளை என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து வைத்த உண்மையை பேசுகிற அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்கிற கவனத்தோடு இந்த செய்திகளை உள்வாங்குங்கள். சொல்லுகிறான் அல்லாஹ், யா யூனாஸ் இத்தகூ ரப்பக்கும், மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அலீம்,
அந்த கியாமத் நாளின் பயங்கரம் இருக்கிறதே அதிபயங்கரமானது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்லஅத். கருவுற்றிருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கருவை மிக லேசாக இறக்கி வைத்து விடுவாள். கரு எப்படி லேசா இறக்கி வைக்கப்படும்? லேசா நடக்காது. அந்த நாளின் பீதி, அந்த நாளுடைய கவலை, அந்த நாளின் துக்கம், வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை வெளியில வர்றதே தெரியாது என்கிற அளவிற்கு பீதி பயப்படுத்தப்படுகிற நாள். சூரியன் அருகாமையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த பூமி மண்தரையாக இருக்கிற பூமி செம்புத்தரையாக, காப்பர் செம்புத்தரையாக மாற்றப்படும். கால்கள் கொதிக்க, மேலிருந்து வெப்பம் கொட்ட, உடலிலிருந்து வியர்வை கொப்பளிக்க நபிகளார் வர்ணிக்கிறார்கள். சில மனிதர்கள் நடந்து வருவார்கள், அவர்களுடைய உடலிலே வியர்வை வடிந்து 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 அவர்களின் கரண்டை கால்கள் ஆற்றிலே நனைந்து வருவதை போல கரண்டை கால்கள் நனைய வியர்வையிலே நடந்து வருவார்கள். சில பேர் வருவார்கள் இடுப்பு வரை வியர்வை, சில பேர் வருவார்கள் கழுத்து வரை வியர்வை. இன்னைக்கு அதிகபட்சமா நம்முடைய வேர்வை எவ்வளவு? பனியனே நனைஞ்சு போச்சுப்பா, சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சுப்பா, அதை புளிஞ்சா 2 சொட்டு வரும், அவ்வளவுதான். அப்படியே வேத்து ஊத்திருச்சு. இந்த 2 சொட்டு 4 சொட்டு வேத்திருச்சு. நாளை மறுமையில வேர்வை வழிந்து 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 உடல் நனைந்து கழுத்தை நீங்கள் நிறைக்கிற அளவிற்கு தண்ணீரிலே நடந்து வருவீர்கள் என்றால் வியர்வையின் அளவு எவ்வளவு? அல்லாஹ் அந்த மனிதர்களை அந்த இடத்திற்கு எழுப்புகிற பொழுது எழுப்புகிற முறை பற்றி நபிகளார் சொல்கிறார்கள். இன்னக்கும் மஹ்ஷூரூன யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன். நாளை மறுமையிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். எப்படி தெரியுமா? ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன், செருப்பணியாதவர்களாக, காலில் செருப்பு இருக்காது, ஹத்னா செய்யப்படாதவர்களாக, ஆடையில் நிர்வாணிகளாக, பிறந்த மேனியோடு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அர்ரிஜாலு வன்னிசாவு யன்துரு பஅதுஹும் இலா பஅத், என்ன சொல்கிறீர்கள்? ஆண்கள் பெண்கள் என்று உலக மாந்தர்கள் அத்தனை பேரும் கூடி இருக்கிற அந்த சபையில் உடலிலே ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணிகளாக அத்தனை பேரும் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம்? வெட்கம் வராதா? ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள மாட்டார்களா? நபிகளார் சொல்லுகிறார்கள், ஒருவரை ஒருவர் பார்க்கிற கணமா அது? நீங்கள் நினைப்பதை போல, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதை போல இயல்பான எண்ணத்தோடு இருக்கிற இடமா அது? ஒவ்வொரு மனிதனும் பீதி வயப்பட்டு நான் என்ன ஆவோம் என்று தெரியவில்லையே, இன்றைக்கு இறைவனின் திருப்தியா இறைவனின் அதிருப்தியா எதை பற்றியும் ஞானமில்லையே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து, அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து, அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக ஓடுகிற மனிதருக்கு உங்களின் மர்மஸ்தானமும் மானமும் வெட்கமுமா அன்றைக்கு நினைவிலே வரும்? எந்த அளவிற்கு ஓட்டம் இருக்கும் தெரியுமா? நபிமார்களை பார்த்து மக்கள் எல்லாம் ஓடுவார்கள், இறை தூதரை பார்த்து ஒவ்வொரு நபியிடமாக சென்று சென்று பேசுவார்கள். ஆதம் நபியிடத்திலே பேசுவார்கள், எங்கள் நிலையை பார்த்தீர்களா? உலகத்திலே பாவிகளாக அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து விட்டோம், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச மாட்டீர்களா? அந்த அபுல் பஷர் கலக்கல்லாஹு பியதி, ஆதம் நபியே, நீங்கள் நான் மனித குலத்தின் தந்தை, உங்களை அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்தான். தன்னுடைய உயிரை உங்களுக்குள்ளே அல்லாஹ் ஊதினான். அப்படிப்பட்ட பெரும் சிறப்புகளை கொண்டிருக்கிற நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடாதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இல்லை, நப்சி நப்சி, என்னுடைய நிலையை குறித்து நான் வருந்திக் கொண்டிருக்கிறேன், என்னால் உங்களுக்கு பரிந்து பேச முடியாது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு கலிப ரப்பி கல்பா, என் இறைவன் கடுமையான கோபத்திலே இருக்கிறான். லை யக்லபு கப்லஹு மிஸ்லா வலை யக்லபு பஅதஹு மிஸ்லா, இதற்கு முன்னர் அவன் ஒருபோதும் இப்படி கோபப்பட்டதே இல்லை, இனிமேலும் அவன் அப்படி கோபத்திலே இருக்க போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கடும் கோபத்திலே இருக்கிறான். என் நிலை என்ன ஆகும் என்று எனக்கு தெரியல, உங்களுக்காக என்னால் பேச முடியாது. ஆதம் நபி மட்டும் இல்ல, எல்லா தூதரும் கைவிரிப்பாங்க. நூஹ் நபியிட்ட வருவாங்க, அவங்களும் அதே பதில். இப்ராஹிம் நபி இடத்துல வருவாங்க, அவங்களும் அதே பதில். மூசா நபி இடத்துல வருவாங்க, அவங்களும் அதே பதில். ஈசா நபி இடத்துல வருவாங்க, அவங்களும் அதே பதில். இறைவனின் தூதர்களே,
நாங்க என்ன ஆகுமோ தெரியல, எங்களுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியல, அல்லாஹ் எங்க மேல கடுமையான கோபத்தில் இருக்கிறோம், நாங்க உலகத்துல வாழும் பொழுது சில தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்புக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியலே அச்சத்துல இருந்தாங்க என்று சொன்னால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? நபிமார்கள் அச்சம், அந்த அச்சத்துக்கு காரணத்தையும் சொல்றாங்க. ஆதம் நபி சொல்றாங்க, எப்பா என் நிலை என்னன்னு தெரியல, அல்லாஹ் இந்த மரத்தின் பக்கம் போகாதேன்னா நான் அந்த மரத்தை சாப்பிட்டு விட்டனே. அவங்க வாழ்க்கையிலே அவங்க சொல்ற பிழை என்ன, அல்லாஹ் மன்னிப்பானா மாட்டானான்னு தெரியல அப்படின்னு அவங்க நினைச்சு கவலைப்பட்டு வருந்தி பயப்படுற அச்சப்படுற செய்தி என்னன்னு கேட்டா, அல்லாஹ் இதை செய்யாதேன்னு ஒண்ணு சொன்னா அதை நான் செஞ்சு விட்டனே. இவ்வளவுதான் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் இவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு ஏதோ ரெண்டு. இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க, நான் என் வாழ்க்கையில ஒரு 3 பொய் சொல்லி விட்டேன்பா. வாழ்க்கையில 3 பொய், என்ன ஆகுமோ தெரியல. 3 பொய் சொன்னவர் என்ன ஆகுமோ தெரியலன்னு பயப்பட்டார்னா, ஒரு நாளைக்கு 30 பொய் சொல்ற நம்முடைய கணக்கு. நம்ம வாழ்க்கையில எத்தனை பொய் சொல்ல முடியுமா? இப்ராஹிம் நபி சொல்லிட்டாங்க, என் வாழ்க்கையில 3 பொய். அது பொய்யா இல்லையா, அல்லாஹ் ஏற்கிறானா மறுக்கிறானா, அந்த விவாதத்தை தனியா வச்சுக்குவோம், பொய்யினே வச்சுக்குவோமே. வாழ்க்கையிலேயே 3 பொய் சொன்ன மனிதரே, ஐயோ என் வாழ்விலே 3 பொய்களை சொல்லிவிட்டேனே, என் நிலை என்ன ஆகுமோ தெரியலையே, என் அச்சத்திலே கவலையிலே உறைந்து போய் நிற்கிறார் என்றால், காலம் முழுக்க காலையில் விழித்தது முதல் மாலை தூங்குகிற வரை ஒரு நாளில் எத்தனை தடவை உண்மைக்கு புறம்பாக பொய் பேசினோம் என்கிற கணக்கே தெரியாமல் பேசுகிற பேச்செல்லாம் பொய்யிலே உழந்து கொண்டிருக்கிற நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? சொல்லவே முடியாது, வர்ணிக்கவே முடியாது, வார்த்தைகளே இல்லை. இன்னும் சொல்லுகிறார்கள், திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வமன் ஆரதா அன் திக்ரி, உலகத்திலே வாழுகிற பொழுது யார் என்னுடைய திக்ரை, அல்லாஹ்வுடைய திக்ர்னா அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை, யார் என்னுடைய திக்ரை புறக்கணிக்கிறாரோ, அவருக்கு உலகத்திலே ஒரு நெருக்கடியான வாழ்வை தருவோம். கியாமத் நாளில் அவரை நாம் குருடராக எழுப்புவோம். எழுப்பப்படுகிற பொழுதே கண்டறியாதவனாக. அப்ப அந்த மனுஷன் கால ரப்பி லிம ஹஸர்தனி ஆமா, என் இறைவா என்னை ஏன் குருடனாக எழுப்பி இருக்கிறாய், வகது குன்து பஸீரா, உலகத்திலே வாழுகிற பொழுது நான் பார்வையுடையவனாக இருந்தேனே, இப்ப மட்டும் எனக்கு ஏன் கண் இல்லாம போச்சு? அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக், அப்படித்தான். ஏன்னு கேட்கிறியா? அப்படித்தான்டா. அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதா, உன்னிடத்திலே எனது வசனங்கள் வந்தது, அதை நீ பார்க்க மறந்தாய். உலகத்துல வாழும் பொழுது இந்த கண்ணை கூட்டன எதை பார்க்கணுமோ பாத்தியா, என் வேதத்தை பாத்தியா, என் வேதத்தை படிச்சியா, என் வேதத்தின் மீது நடந்தியா, அதை புறக்கணிச்சிய. குர்ஆனை புறக்கணித்தவர் குருடராக எழுப்பப்படுவார். எல்லோரும் உள்ளத்திற்குள்ளே கை வைத்து ஒரு கேள்வி கேளுங்கள், நாம் குர்ஆனை புறக்கணிக்கிறோமா, குர்ஆனோடு நெருங்கி இருக்கிறோமா? குர்ஆனுக்கு நமக்குமான தொடர்புங்க. குர்ஆன் மந்திர புத்தகமா? குர்ஆன் தொழுவது எப்படி, நோன்பு வைப்பது எப்படி, இறைவனிடத்தில் நெருங்குவது எப்படி என்பதை மட்டுமே சொல்லித் தருகிற வேத புத்தகமா? இறந்தவர்களுக்காக ஓதி படிக்க வேண்டிய ஒரு மந்திர தொகுப்பா, மறைபொருளா? படைத்த ரப்புல் ஆலமீன் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக எனக்காக என் இறைவன் வழங்கிய எனக்கான வழிகாட்டி. ஒவ்வொரு நாள் நான் எப்படி வாழணும் அது சொல்லும். அப்போ ஒவ்வொரு நாள் நான் படிக்கணுமே, அதனோடு நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கணுமே. டெய்லி வாசிக்கிறவங்க எத்தனை பேர்? அத பொருள் புரியாம வாசிக்கிறது ஒரு வகை, அதுவும் நன்மைதான். ஆனால் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது புரிஞ்சு வாசிக்கணுமா இல்லையா? குர்ஆனை வாசிக்கலனா நாங்கள் குர்ஆனை நம்புகிறோம் எப்படி நீங்க சொல்ல முடியும்? குர்ஆனை நம்புகிற சபை எல்லாரும் சொல்லும்ல. எத்தனை பேரு குர்ஆனை டெய்லி வாசிக்கிறோம், என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு திருமறை குர்ஆனை தினந்தோறும் திறந்து படித்து சிந்தித்து உள்வாங்குகிற மக்கள் நம்மில் எத்தனை பேர்? நமக்கு அதையெல்லாம் விட ரொம்ப பெரிய வேலைகள் நிறைய இருக்கு உலகத்துல.
சமைக்க வேண்டியது இருக்கு, குளிக்க வேண்டியது இருக்கு, துவைக்க வேண்டியது இருக்கு, சாப்பிட வேண்டியது இருக்கு, தூங்க வேண்டியது இருக்கு, மலஜலம் கழிக்க வேண்டியது இருக்கு, சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. குர்ஆன் எடுக்க எங்க நேரம் இருக்கு? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப் யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி. நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் அதை வாசிக்க வேண்டிய முறைப்படி வாசிக்கிறார்கள். யார் வாசிக்க வேண்டிய முறைப்படி வாசிக்கிறார்களோ, படிக்க வேண்டிய முறைப்படி படிக்கிறார்களோ, உலாயிக யுமினூன பிஹி, அவர்களே அதை நம்பியவர்கள். யாரு குர்ஆனை நம்பினார்? யாரு? நான் குர்ஆனை நம்பிட்டேன், குர்ஆன் எங்களுடைய வேதம், குர்ஆன் எங்கள் தூதருக்கு அருளப்பட்டது, அதுல எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னவர்களா அதை நம்பினவர் இல்லையா? எத்லூனஹு ஹக்க திலாவத்தி, அதை படிக்க வேண்டிய முறைப்படி யார் படிச்சாரோ உலாயிக யுமினூன், அவர்தான் நம்பினவர். நம்மள பல பேர் இந்த கேட்டகரி விட்டே போயிரும், குர்ஆனை நம்பாத லிஸ்டுக்குள்ள வந்துடும். இது யாரையும் விரல் நீட்டி குறை சொல்வதற்காக சொல்லப்படுகிற செய்தி அல்ல, ஒவ்வொருவரும் தம்மை தாமே பரிசீலனை செய்து கொள்வதற்காக. நீங்கள் இப்படி குர்ஆனை விட்டு விலகி நின்றால், குர்ஆனுடைய நேரடி தொடர்பை விட்டு நீங்கள் துண்டித்து நின்றால், நாளை மறுமையிலே உங்களின் நிலை கண்டறியாத குருடராக எழுப்பப்பட்டு தட்டழிந்து கொண்டிருப்பீர்கள். அதனால் ஏற்படுகிற இன்னொரு விளைவு என்ன தெரியுமா? கண்டறியாம போச்சு சரி அப்படின்னு நீங்க அலட்சியப்படுத்த முடியாது. நாளை மறுமையிலே அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கொடுக்கிற பெரும் பாக்கியத்திலே, பேர் மகிழ்ச்சியிலே ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்க்கிற பெரும் பாக்கியம். யார் யாரையெல்லாமோ பார்க்கிறதுக்கு இந்த உலகத்துல தவங்க இருக்கிறான். சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகர் நம்ம பகுதிக்கு வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஏரியாவில் கூட்டம் தாங்க முடியல. 10 படம் நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். 10 படம் நடிச்சிருக்காரு, வாழல. நல்ல தெரியுது நடிப்பு, பிரபலமான ஆளு, எல்லாருக்கும் தெரியுது. டிவியிலே பார்த்தோம், தியேட்டர்லே பார்த்தோம், நேர்ல பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க யார பெரிய கதாநாயகன் ஹீரோ நினைச்சீங்களோ அவனை பார்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா தவமா தவம் இருந்து கூட்டத்துல இடிச்சு அடிச்சு தள்ளுமுள்ளு பண்ணி அவனை பார்க்கிறீங்க, கை கொடுக்கிறீங்க, அவரோட பேசணும்னு நினைக்கிறீங்க, அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறீங்க, அவரோட நீங்க கையெழுத்து வாங்கிக்கிறீங்க, அவரோட ஒரு பழக்கம் இருக்கிறது என்பதை மற்றவங்களிடத்துல பெருமையா சொல்றீங்க. உலகத்துல பிரபல்யம் அடைஞ்ச சில லட்சங்கள் கோடிகளை சம்பாதித்த சில மனிதர்களை, அவர்களை பார்ப்பதற்கே இத்தனை ஆசை, இத்தனை ஆர்வம் என்று சொன்னால், உலகத்தை எல்லாம் படைத்து, உங்களை படைத்து, என்னை படைத்து, நம் பெற்றோரை படைத்து, நாம் பிறப்பதற்கு முன்பே நம்முடைய வாழ்வுக்காக இந்த பூமியை படைத்து, மலைகளை படைத்து, வானத்தை படைத்து, சூரியனை படைத்து, சந்திரனை படைத்து, நான் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் படைத்த ஆற்றல் பொருந்திய நாயகனாகிய அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்கிற உணர்வு ஒரு மூமினுக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை பார்த்தா கிடைக்கிற சந்தோஷம் இருக்குதே, சொர்க்கத்தை கொண்டு முன்னாடி நிப்பாட்டினா கூட நவுட்டுன்றும். சொர்க்கமா? அல்லாஹ்வின் திருமுகத்தை பார்க்கிற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சியா என்று கேட்டால், எனக்கு அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும்பா என்று நினைக்கிற அளவிற்கான பெரும் பாக்கியம் அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம். சாதாரணமானது இல்லை. குருடராக எழுப்பப்பட்டால் கிடைக்குமா உங்களுக்கு? கண்டறியாத பாவியாக நாளை மறுமையிலே எழுப்பப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கிற மகிழ்ச்சி கிடைக்கும். நபிகளார் சொன்னார்களே, நோன்பு வைத்தவருக்கு 2 மகிழ்ச்சி அல்லாஹ் தருகிறான். ஒன்று, அவர் நோன்பு திறக்கிற பொழுது அவர் அடைகிற மகிழ்ச்சி. மற்றொன்று, நாளை மறுமையிலே அவனை படைத்த இறைவனை அவன் நேருக்கு நேராக லிகாவுல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது, தன் கண்களால் அல்லாஹ்வை பார்க்கிற பொழுது அவனுக்கு கிடைக்கிற பாக்கியம் மகிழ்ச்சின்னு சொன்னாங்களே, கிடைக்குமா உங்களுக்கு? குர்ஆனை படிங்க, படிக்கணும்னு முடிவெடுங்க, இப்பவே முடிவெடுங்க. எனக்காக இல்லை, ஊருக்காக இல்லை, மற்றவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக, உங்கள் மறுமை வாழ்வுக்காக, மறுமையின் வெற்றிக்காக, அச்சப்படுகிற அந்த நாளில் அச்சப்படாமல் அமைதி பெறுவதற்காக அல்லாஹ் சொல்லுகிற வழிகளில் ஒன்று அவனது வேதத்தை வாசியுங்கள், படியுங்கள். அது இந்த உலகத்துக்கும் உங்களுக்கு நன்மை.
டெய்லி வாழ்க்கைக்கு அது கைடன்ஸ் நினைச்சு படிங்க. டெய்லி உங்களுக்கு அதுல வழிகாட்டுதல் இருந்துகிட்டே இருக்கும். வெளியில போயிட்டு வரும்பொழுது தினம் தினம் நமக்கு ஏதேனும் ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு இழப்பு, அது பெரிதோ சிறிதோ ஏதோ ஒரு நம்ம விரும்பாத நிகழ்வு டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடக்காம நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் கூட கழியாது. அந்த மாதிரி தருணங்களை புரட்டுங்க. நீங்க என்ன பஞ்சாயத்தை பார்த்தீங்களோ அதுக்கு அங்க ஒரு தீர்வு இருக்கும். நம்மளை பத்தி இப்படி பேசிவிட்டானே, கவலையோட தருங்க. உன்னை பத்தி மட்டுமா இப்படி பேசியிருக்கிறாங்க? உலகத்தின் உத்தமர்களாகிய இறை தூதர்களை பத்தி பேசியிருக்காங்க பாரு, தூதர்களுடைய மனைவியமார்களை பத்தி பேசியிருக்கிறாங்க பாரு, நல்லடியார்களை பத்தி பேசியிருக்கிறாங்க பாரு. அதையெல்லாம் பேச்ச நீ அவங்க கேட்டாங்க, அதுக்கு அவங்களுக்கு நான் பெரிய கிஃப்ட் கொடுத்தேன், அன்பளிப்பு கொடுத்தேன், பரிசு கொடுத்தேன், நீயும் சகிச்சிக்க, உனக்கும் பரிசு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய மனசு ஒரு சமாதானம் அடையும் பாருங்க. வாழ்க்கையின் துன்பங்களுக்கு துயரங்களுக்கு வடிகாலாக, வாழ்வின் முன்னேற்றங்களுக்கான வழிகாட்டியாக திருக்குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை புறக்கணித்தவர் மறுமை நாளில் குருடராக எழுப்பப்படுவார். உலகத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு அங்க அசைவும் பதிவு செய்யப்படுகிறது. எதுவும் மிஸ் ஆகல. பதிவு எப்படிப்பட்ட பதிவு? சாதாரண பதிவு இல்ல. வெறும் புக்கில் எழுதி வைக்கிற எழுத்து இல்ல, உடம்பு முழுத எழுதுறா அல்லாஹ். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. அந்த நாளில் வாய்களுக்கு நாம் சீல் வைப்போம், முத்திரையிடுவோம். وتكلمنا أيديهم, அவர்களின் கரங்கள் நம்மிடத்திலே பேசும். وتشهد أرجلهم, அவர்களின் கால்கள் சாட்சி சொல்லும். என்னவெல்லாம் செஞ்சான்? கையும் காலும் தோலும் கண்ணும் உறுப்புகளும் பேச ஆரம்பிச்சா தப்பிக்க முடியுமா? உலகத்துக்கு தெரியாம என்னெல்லாமோ செய்யணும். மனைவிக்கு தெரியாம கணவர், கணவருக்கு தெரியாம மனைவி, தந்தைக்கு தெரியாமல் பிள்ளை, பிள்ளைக்கு தெரியாமல் தந்தை, முதலாளிக்கு தெரியாமல் தொழிலாளி, தொழிலாளிக்கு தெரியாமல் முதலாளி, தொண்டர்களுக்கு தெரியாமல் தலைவர், தலைவருக்கு தெரியாமல் தொண்டர் என்று அவனுக்கு தெரியல, இவனுக்கு தெரியல, யாருக்குமே தெரியாம அதை செஞ்ச இதை செஞ்ச அப்படின்னு ஒரு லிஸ்ட் உங்களிடத்துல இருக்கிறதே. ஆனால் உங்கள் உடம்புக்கு தெரியாமல், கைக்கு தெரியாமல், காலுக்கு தெரியாமல், தோலுக்கு தெரியாமல் எதையாவது செய்றீங்களா? நாளை மறுமையிலே மனிதன் கேட்பானாம், இந்த தோள்களும் கால்களும் பேச ஆரம்பித்த உடனே லிம ஷஹித்தும் அலைனா, உடனே வாய் சீலை எடுத்து விட்டுருவான்ல. உடனே அவன் கேட்பான், அந்த தோலை பார்த்து கேட்பான், காலை பார்த்து கேட்பான், லிம ஷஹித்தும் அலைனா, எனக்கு எதிராகவே பேசுறியப்பா, ஏன்பா இப்படி பேசுற, எப்படிப்பா பேசுற? உலகத்துல வாழும் பொழுது நீ பேசலையே, கை பேசலையே, கால் பேசலையே, தோல் பேசலையே, ஆனா இப்ப பேசுறியே. அப்ப அந்த தோள்கள் சொல்லுமா, காலு அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை வஹுவ கலகக்கும் அவ்வல மர்ரா வ இலைஹி துர்ஜஊன், அனைத்தையும் பேச வைத்த அல்லாஹ் இன்றைக்கு எங்களை பேச வைத்திருக்கிறான். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. வமா குன்தும் தஸ்ததிரூன அன் யஷ்ஹத அலைக்கும் சம்உக்கும் வ அப்சாருக்கும் வ ஜுலூதுக்கும் பிமா கானூ யஅமலூன். வமா குன்தும் தஸ்ததிரூன அன் யஷ்ஹத அலைக்கும் சம்உக்கும், உங்கள் செவிகளுக்கு தெரியாமல், வ அப்சாருக்கும், உங்கள் பார்வைக்கு தெரியாமல், வ ஜுலூதுக்கும், உங்கள் தோள்களுக்கு தெரியாமல் நீங்கள் எதை செய்தீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கும் தெரியாம செஞ்ச, மனைவிக்கு தெரியாம, தந்தைக்கு தெரியாம, தலைவருக்கு தெரியாம, சக நிர்வாகிக்கு தெரியாம, நண்பனுக்கு தெரியாம, ஊருக்கு தெரியாம, உலகத்துக்கு தெரியாம, உன் கண்ணுக்கு தெரியாம செஞ்சியா, உன் காதுக்கு தெரியாம செஞ்சியா, உன் தோலுக்கு தெரியாம செஞ்சியா, உன் கைக்கு தெரியாம செஞ்சியா? வமா குன்தும் தஸ்ததிரூன், எதை மறைத்தாய்? பதில் இருக்கா இல்லையா நாம தான் கேட்கணும். நான் இன்னைக்கு செஞ்ச காரியம், நான் இன்னைக்கு பேசின பேச்சு, சாட்சிக்கு யாரோ வருவாங்கன்னு நினைக்காதீங்க, நம்மளே வந்து நிற்போம் நமக்கு எதிரா. நாம செஞ்ச செயலேடுகள் எல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்து போடுவான். அப்போ புலம்பி புண்ணியமே இல்லை. வௌலிஅல் கிதாப் فترى المجرمين مشفقين مما فيه يقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها
ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த செயலேடுகள் அவனுக்கு முன்னால் விரித்து வைக்கப்படுகிற பொழுது பாதிகளை நீர் பார்ப்பீர். எப்படி பார்ப்பீர் தெரியுமா? யா வைலத்தனா மாலிஹாதல் கிதாப். அவன் புலம்புவான், என்னடா இது புத்தகம், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. என் வாழ்விலே நான் செய்த பெண்ணம்பெரிய தவறுகளில் இருந்து சின்னஞ்சிறிய தவறுகள் வரை ஒண்ணு கூட மிஸ் ஆகலையே. அவர்கள் செய்த அனைத்தையும் அங்கே கண்டுகொள்வார்கள். அங்கே ஹாலிர் ஹாலிரும் அப்படியே அப்படி அப்படியே நிஜத்துல. இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோம், வீடியோவை விட நிஜமா எதையும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்றான்ல, மனிதன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவான். நபிகளார் சொல்றாங்க, மனிதன் நிறுத்தப்படுவான், அவனுடைய செயலேடுகள் கொண்டு வரப்படும். செயலேடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 99 ஏடுகள், 99 புக்கு. ஒரே ஒரு புத்தகத்தை பத்தி சொல்றாங்க. ஒரு புத்தகம், ஒரு சிஜில்லாவுடைய அளவு என்ன தெரியுமா? மத்தல் பசர், உன்னுடைய பார்வை எட்டுகிற தூரம் அளவிற்கு ஒரே ஒரு புக்கை விரிச்சா உன் பார்வை போகிற தூரம். இங்க இருந்து 3 கிலோமீட்டருக்கு தெரியுதா? 3 கிலோமீட்டருக்கு ஒரு புக்கு. ஒரு புக்கு 3 கிலோமீட்டர்னா 99 புக்கு எத்தனை கிலோமீட்டர்? நீ செஞ்ச எல்லாம் ஒண்ணு விடாம. ஏன்னா 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்த மொத்த ரெக்கார்டு வேணும்னா, ரெக்கார்டுனா சாப்பிட்டது, தூங்குனது, வேலை பார்த்தது, சம்பாதிச்சது, பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தது, அது மட்டுமா? நீங்க பார்த்தது, சிரிச்சது, கோபப்பட்டது, வெறுத்தது எல்லாம் இருக்கும், ஒண்ணு விடாம. இவர் கொலையை முடிக்கிறார், இதுவும் இருக்கும். எது மிச்சமா இருக்கும்? ஒண்ணும் இல்லை, எல்லாம். ஒரு ஆளை பிடிக்கல, நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், அந்த ஆளு செருப்பு கிடக்குது, இவன் தானே அப்படின்னு லைட்டா ஒரு சின்ன ஷாட்டு, செருப்பு போய் சாக்கடையில் விழுது, அதுவும் இருக்கும். ஒரு பார்வை, வந்துட்டாயா, சொல்லல, பேசல, ஒண்ணும் செய்யல, அவன் வந்த உடனே உங்களுக்கு பிடிக்கலங்கிற உங்கள் பார்வை வழியாக வெளிப்படுத்தினீர்களே, பார்வை இருக்கும், எல்லாம் இருக்கும், கொண்டு நிப்பாட்டப்படும். அல்லாஹ் கேட்பானா, அத்துன்கிரு மின் ஹாதா ஷைஅன். எப்பா இது உன் ஸ்டோரி, உன் லைஃப் ஹிஸ்டரி, உன் வரலாறு உலகத்துல எவனும் படிக்கல, எழுதல, நீ வரலாறா வாழவும் இல்லை. ஆனா நம்ம உன்னை வரலாறு ஆக்கிட்டோம். உன் வரலாறு புத்தகத்தை பூரா விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து மௌத்தா போன நிமிஷம் வரைக்கும் அங்குலமா இன்ச் பை இன்ச்சா மொத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அத்துன்கிரு மின் ஹாதா ஷைஅன். இதுல எதையாவது நீ மறுக்கிறாயா? அல்லலமக்க கதபத்தியல் ஹாஃபிலூன். உடனே அவன் சொல்லுவான், லா யா ரப்பி, நான் உன்னையே மறுக்கல, எல்லாம் உண்மையை தான் எழுதி வச்சிருக்கு. அடுத்து அல்லாஹ் கேட்பான், அல்லலமக்க கதபத்தியல் ஹாஃபிலூன். என்னுடைய எழுத்தர்கள் இதையெல்லாம் எழுதுறதுக்காக வேண்டிய 2 எழுத்தாளர்களை வச்சிருந்தன, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும். அந்த எழுத்தாளர்கள் உன் விஷயத்துல கொஞ்சம் அநியாயம் பண்ணிட்டாங்க, கூடுதல் குறைவா எழுதிட்டாங்க, நான் செய்யாதது செஞ்சதா, அவர் கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு ஏதாவது நீ கம்ப்ளைண்ட் பண்றியா? லா யா ரப்பி, இல்லல்லா. இப்ப அல்லாஹ் சொல்வானா, இன்னலக்க வெண்டனா ஹசனா. அந்த மனுஷன் அப்படியே நிராசை அடைஞ்சி வாழ்வில் தான் செய்த தவறுகள், தீமைகள், பாவங்கள் அனைத்தும் அங்கே எழுதப்பட்டிருப்பதை கண்டு விரக்தி அடைந்து நாம் துளைந்தோம், நம் வாழ்வு முடிந்தது, நம்முடைய கதி அதோ கதிதான், நாம் நரகத்திற்குள்ளே தள்ளப்பட இருக்கிறோம் என்று அவன் நிராசை அடைந்து கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே அல்லாஹ் சொல்லுவான், இன்னலக வெண்டனா ஹசனா. அடியானே, நம்மிடத்திலே உனக்காக ஒரு நன்மை இருக்கிறது. இன்றைக்கு நீ அநீதம் இழைக்கப்பட மாட்டாய். ஒரு நன்மை இருந்தாலும் அதை நம்ம கொண்டு வருவோம். உனக்காக நம்மிடத்திலே ஒரு நன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பித்தாக்கா, ஒரு துண்டு சீட்டை எடுப்பானாம். இங்க 99 புக்கு ஏடு என்ற ஒரு நன்மை இருக்குன்னு சொன்ன அல்லாஹ் ஏதோ ஒரு பெரிய நன்மையை கொண்டு வருவான் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன துண்டு சீட்டு, பித்தாக்கா துண்டு சீட்டு வருமா. உடனே இவன் சொல்லுவானா, யா ரப்பி மஹாதிஹில் பித்தாக்கா மஹாதிஹி சிஜில்லா. இத்தனை பெரிய ஏடுகளுக்கு மத்தியில இத்தனோண்டி துண்டு சீட்டு நன்மையை வச்சு என்ன செய்யலாம்?
அல்லாஹ் மீண்டும் சொல்லுவானா, இல்ல இல்ல, நம்மிடத்துல இது நன்மைதான், அந்த நீ அநீதம் இழைக்கப்பட மாட்டாய். மனுஷன் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையில எதுவுமே வரல. ஏன்னா பாவப்பட்டியல் அவ்வளோகான் இருக்கு, நன்மை பட்டியல் இத்தினோண்டு இருக்கு, ஒரு சின்ன துண்டு சீட்டல் இருக்கு, இதை வச்சு நம்ம எப்படி பிழைக்க முடியும் என்று அவன் எண்ணுகிற தருணத்திலே அவன் செய்த செயலேடுகள் தராசிலே கொண்டு வந்து வைக்கப்படும். ஒரு புறத்திலே 99 ஏடுகள் வைக்கப்பட்டுவிடும், மறுபுறத்திலே அல்லாஹ் எடுத்த அந்த துண்டு சீட்டு வைக்கப்படும். நபிகளார் சொல்லுகிறார்கள், துண்டு சீட்டு வைக்கப்பட்ட அந்த தராசின் பக்கம் கனத்தால் தாழ்ந்து விடும், 99 ஏடுகள் மேலே உயர்ந்து விடும். அப்படி அந்த துண்டு சீட்டிலே என்ன இருக்கிறது? நபிகளார் வர்ணிக்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாதான் அந்த துண்டு சீட்டிலே இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீ சொன்னாய், அதை நீ நம்பினாய், அதை நீ கடைபிடித்தாய், அதிலே நீ பிழை செய்யாமல் 1000 பிழைகள் செய்தாய், வேறு வேறு தவறுகள் செய்தாய், ஆனாலும் உன் வாழ்விலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கொள்கைக்கு முரணில்லாமல் வாழ்ந்தாய். அந்த கொள்கைக்கு நிகரான நன்மை உலகத்தில் எதுவுமே இல்லை. உன்னுடைய நன்மை உயர்ந்து விட்டது, தீமை தாழ்ந்து விட்டது என்று அல்லாஹ் பதிலளிப்பான். கலிமாவுடைய வேல்யூ பாத்தீங்களா? அதனால லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப நம்ம எல்லாரும் முடிஞ்சு போச்சு, நம்ம தான் டெய்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோமே. அசருக்கு பிறகு சுபுவுக்கு பிறகு பள்ளிவாசல்ல அஜர்த்தின் சேர்த்து சொல்றா, பகலமன்ன ஊழாயிரம் அவ்வளவு திக்கிரி லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை எல்லாரும் கூட்டமா சேர்ந்து வேற பல இடத்துல சொல்றோமே. இரவு தூங்கும் போது சொல்றோமே, தஸ்பீகளை சொல்றோமே. நம்ம வாழ்க்கையெல்லாம் ஓகேவா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தன் வாயால் சொன்னவர் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் இல்லை. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ கஃபர பிமா யுஅபத மின் தூனில்லாஹ். யார் அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகிற அனைத்தையும் மறுத்துவிட்டு புறக்கணித்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் அதுக்கு மாற்றம் இல்லாம வாழ்ந்தால், வணக்கத்திற்குரியவன் அல்லான்னு சொன்னவரு அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன் அதுல உறுதியா நின்னா, வணக்கத்துக்குரிய அல்லான்னு சொன்னா அல்லாட்ட மட்டும்தான் கையேந்துவேன்னு அர்த்தம். அல்லாஹ்வை தவிர எந்த அவுளியாட்டையும் கையேந்தல, வேற எந்த நாதாக்கட்டையும் கையேந்தல, வேற எந்த தர்காவிலையும் கையேந்தல, வேற எந்த கொடிமரத்திலையும் கையேந்தல, அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் கற்பனை பண்ணல. அப்படி இருந்துட்டாருன்னா, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்றோம்? ஆனா முஸ்லிம்கள் ஒரு சாராரு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுறோம்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அவுலியாக்களே, தர்கா நாதாக்களே, பெரியாரே, ஷேகே, முரீதே அப்படின்னு போய் கையேந்திரீங்களே, நாளை மறுமையில இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கிடைக்குமா? வேற என்ன பிழை செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ 2ஆம் பட்சம். ஆனா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம லா இலாஹ இல்லல்லாஹ்ல தப்பு செஞ்சிராம, அது ரொம்ப பெருசு. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது விரிந்த அர்த்தமுடையது. அதுல உங்க வாழ்க்கையை நீங்க சரி பண்ணிக்கங்க, மறுமையில வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது. அதுல தப்பு பண்ணுனீங்க எந்த வகையிலையும் தப்பிக்க முடியாது. அடுத்து மேலும் நபிகளார் வர்ணிக்கிறார்கள், சூரியன் அருகில் இருக்கிற அந்த நாளில், பூமி செம்புத்திரையாக மாற்றப்பட்டிருக்கிற நாளில், தாகத்தால் தொண்டையெல்லாம் வறண்டு போகிற நாளில், வியர்வை கொப்பளித்து 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 உடலையே நனைத்துக் கொண்டிருக்கிற நாளில், உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது நபியின் சமுதாயத்தின் தாகம் தணிப்பதற்காக அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்வான். நபிகளாரின் கரத்தில் அந்த நாளுக்கென்று ஒரு பெரும் தடாகத்தை, நீர் தடாகத்தை, ஒரு பெரும் குளத்தை அல்லாஹ் நபிகளாரின் பொறுப்பிலே கொடுப்பான். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச தடாகம் கௌசர், ஹவுலுல் கௌசர் என்று அழைக்கப்படுகிற கௌசர் என்கிற ஒரு பெரும் தடாகம். அந்த தடாகத்தை பத்தி ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க, அஹ்லா மினல் அஸல் அபியது மினல் லபன் அத்யபு மினல் மிஸ்க். பாலை விட வெண்மையான, தேனை விட மதுரமான, கஸ்தூரியை விட நறுமணம் நிறைந்த தண்ணீர் ஒரு முறை குடித்தால் நீதிமன்றத்தின் அந்த விசாரணை நாள் முழுக்க உங்களுக்கு தாகமே ஏற்படாது. அப்படிப்பட்ட தண்ணி இந்த சமுதாயத்துக்கு அள்ளி 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 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. தூரத்துல இருந்து ஒரு சாரார் வருவார்கள். யார்? நபிகள் நாயகத்தின் தோழர்கள். இன்றைக்கு நீதி விசாரணை நடந்து கொண்டிருக்கிற பொழுதே நடக்கும். தூரத்துல இருந்து வருவாங்க. கௌசருக்குள்ள உள்ள விட முடியாதுன்னு சஹாபாக்கள் தடுத்து நிறுத்தப்படுவாங்க.
ரசூலுல்லாஹ் தூரத்துல இருந்து சொல்லுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள், என் ஃப்ரெண்டு, என் கூட வாழ்ந்தவங்க, இஸ்லாத்தை கடைபிடிச்ச மக்கள், உள்ள விடுங்க, அவங்களுக்கு நான் தண்ணி கொடுக்கணும்னு தூரத்துல இருந்து சத்தம் போடுவாங்க. அப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகளாருக்கு பதில் சொல்லப்படும், ஃபயகாலு யா முஹம்மத், முஹம்மதே லா தத்ரி மா ஹதசு பஅதக, உங்களுக்கு பிறகு உங்களுக்கு பின்னால் மார்க்கத்தின் பெயரால் எதையெல்லாம் இவர்கள் புதிது புதிதாக உண்டாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு இங்க தண்ணி கிடையாது. ஏன் கிடையாது? மார்க்கத்துல நீங்க சொல்லாத மார்க்கம்னு செஞ்சாங்க, அதனால கிடையாது. நபிகள் நாயகத்தின் தோழர்களுக்கு மார்க்கத்தில் இல்லாத புதிய காரியத்தை உண்டாக்கினால் கௌசர் தடாகத்தில் தண்ணீர் கிடையாது என்றால் நம்முடைய நிலை. நாம் இன்னைக்கு என்னவெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத உண்டாக்கி வச்சிருக்கோம். இங்க வந்தவொடனே பக்கத்துல நிற்கும் போது ஒரு வீட்டுல பார்த்தா ஒரு கொலை தொங்குது. என்னப்பா கொலைன்னு கேட்டேன். கந்திஷ்டி கொலை. எங்கிருந்து கண்டுபிடித்தோம் இதையெல்லாம்? உங்கள் வீட்டின் மீது கண்ணு விழுமா? அந்த கண்ணு விழுற கண்ணை தடுத்து ஆபத்துகளை நீக்கி வீட்டை பாதுகாக்கிற இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கே முரணாக நாம போடுகிற இந்த செடியோ ஒரு கொடியோ நமக்கு வருகிற தீங்கை தடுத்து விடும் என்று சொன்னால், மூமின்கள் நாங்கள் நம்புகிறோம் ஒரு நம்பிக்கை பட்டியல் சொன்னீங்களே, ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை நம்புகிறோம், வேதத்தை நம்புகிறோம், தூதர்களை நம்புகிறோம், மறுமையை நம்புகிறோம் என்கிற பட்டியல்ல வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, எனக்கு ஏற்படுகிற நன்மையோ தீமையோ எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே வருகிறது நம்புனீங்களே, அந்த நம்பிக்கைக்கு என்ன அர்த்தம்? இப்படி மார்க்கத்தில் இல்லாத பல புதிய அனுஷ்டானங்களை நாம் நிறைய உண்டாக்கி இருக்கிறோம். நாளை மறுமை வாழ்வு நமக்கு பாழாய் போய்விடும் என்பதையெல்லாம் உணர்ந்து இப்படி இன்னும் பல செய்திகளை, நான் சொல்லுகிற செய்திகள் பெரும் கடலிலே சொல்லப்பட்ட வெறு சில துளிகள் தான். திருமறை குர்ஆனை புரட்டுங்கள், படியுங்கள். மறுமை நாள் குறித்து பக்கம் பக்கமாக அல்லாஹ் வர்ணிக்கிற செய்திகளை உங்கள் நெஞ்சத்திலே உள்வாங்குங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். நாளை மறுமை வாழ்வு வெற்றியாக அமையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற வெற்றியாளர்களின் பட்டியலில் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாக்கிறது அவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.